சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. மகாபெரிவாளோட மகிமையை நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அதில் இன்றைக்கி ஒரு குட்டி அனுபவம் பார்ப்போமா? என்ன அப்படின்னா, ஒரு தடவை மகாபெரிவாளை பார்க்குறதுக்கு தொண்டர்கள்லாம் நிறைய நிற்கும். அப்போ ஒரு தொண்டர் நிறைய பூ, எக்கச்சக்க பூ, விதவிதமான பூ வாங்கிட்டு வரான். மகாபெரிவாட்ட கிட்டக்க வரப்போ கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கையில் வச்சுருந்துருக்கான். இப்போ சீடர்கள் வாங்கி பெரிய கூடை நிறைய வச்சிடறேன். வைக்கிறப்ப இது சந்திரசேகர மகர்ஷிக்கு சாத்த முடியாது அப்படிங்கிறா. ஏன் அப்படிங்கிற இதில் இது நூலில் கட்டியிருக்கு. சந்திரசேகர் இதுக்கு சிவனுக்கு சாத்துறது நாரில் கட்டணும். அது அப்போ தான் நாங்கள் சாத்துவோம் அப்படின்ட்டா சீடர்கள். அப்போ ஒரு முழம் கூட சிவனுக்கு சாத்த முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு. நம்ம இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒரு முழம் கூட சாத்த முடியலையே கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அங்கே மகாபெரிவா கூப்பிட்றேன். சந்திரசேகருக்கு தான் சாத்த முடியாது, எனக்கு சாத்தலாமே. எல்லாம் வாங்கி வந்த பூவெல்லாம் சாத்துறா. அவ்வளோ பார்க்குறவா கண்ணுக்கு சிவனாக காட்சி கொடுக்குற, பார்க்குறவா கண்ணுக்கு முருகனாக காட்சி கொடுக்குற. நீ என்ன கண்ணோட்டத்தில் நம்ம குருவை பார்க்குறியோ அந்த கண்ணோட்டத்தில் நான் தெரிவேன் அப்படிங்கிறப்பல ஒருத்தர் பெருமாளாக பார்க்குறா நம்ம குருநாதர், நம்ம மகாபெரிவாளை. இன்னொருத்தர் பெருமாளாக பார்க்குறா, முருகனாக பார்க்குறா. அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. மகாபெரிவா அப்படின்ட்டு கீழே விழுந்து சேவிக்கிற இந்த பூ வாங்கி வந்த யார் மனசும் யார் இதையும் புண்படுத்தவே நம்ம பெரியவா செய்யவே மாட்டார். திருப்தியாக சந்தோஷத்தோடு அனுப்புவார். ஆனால் இன்னமும் அந்த நூலில் கட்டின பூ தான் அங்கே சாத்துவா. இந்த கயிறில் கட்டினது, நாரில் கட்டினது தான் சாத்துவா. நூலில் கட்டினது பெரியவா புண்படக்கூடாதுன்னு தனக்குத்தானே சாத்த சொன்னான். இப்போ எவ்வளோ ஒரு இது பாருங்களேன், சந்தோஷமான விஷயம். அவருக்கு பூரிப்பு தாங்க முடியல. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் மனசையும் யாரும் நம்ம நோகடிக்கக்கூடாது. கண்டிப்பாக மகாபெரிவா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி தனக்குத்தானே காட்சி பார்த்தியா அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும்? சந்தோஷ மலை தாங்க முடியல. எப்படி கனகமலை பொழிஞ்சதோ அதுபோல். நமஸ்காரம்.